கானா கிராமத்தில் ஒரு மகிழ்ச்சியான திருமணம் நடந்து கொண்டிருந்தது. விருந்தினர்கள் கூடி சிரிப்பு மற்றும் இசைக்காற்றை நிரப்பியது. ஆனால் திடீரென ஒரு பிரச்சனை எழுந்தது. திராட்சை ரசம் வீண் முற்றாக குறைந்துவிட்டது. அந்த காலத்தில் இது விருந்தாளிகளுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. இயேசுவின் தாய் மரியா பிரச்சனையை கவனித்த பின் இயேசுவிடம் திரும்பி பார்த்து கூறினார், அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. இயேசு பதிலளித்தார், என் நேரம் இன்னும் வரவில்லை. ஆனாலும் மரியா இயேசுவில் முழுமையாக நம்பிக்கை வைத்து சேவகர்களுக்கு அவர் சொல்லும் அனைத்தையும் செய்யுங்கள் என்று கூறினார். பிறகு இயேசு சேவகர்களை 6 கல் பானைகளை தண்ணீரால் நிரப்பச் சொன்னார். அவர்கள் அதை பின்பற்றினர். பின்னர் அந்த தண்ணீரை விருந்தில் வழங்கும்போது தண்ணீர் அற்புதமாகவும் மிகச்சிறந்த திராட்சை ரசமாகவும் மாறிவிட்டது. விருந்தின் மேற்பார்வையாளர் இதை கவனிக்காமல் ஆச்சரியப்பட்டு, நீங்கள் சிறந்ததை இறுதி வரை வைத்திருக்கிறீர்கள் என்றார். இந்த கதையால் நமக்கு ஒரு வலிமையான பாடம் கிடைக்கிறது. கடவுளின் நேரம் எப்போதும் சரியானது. நம்மை பல நேரங்களில் சக்தி, நம்பிக்கை அல்லது தீர்வுகள் குறைந்து போகும்போது இயேசு பின்னணியில் அற்புதங்களை செய்கிறார். நாம் அவரை நம்பினால் அவர் நம் கற்பனையை விட மிஞ்சிய முறையில் உதவுவார். எந்த சூழ்நிலையிலும் கடவுளின் சிறந்தது இன்னும் வர இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள்.